இன்றைய நவீன உலகில் டிஜிட்டல் பண பரிமாற்றம் பெரும் பங்காற்றி வருகிறது. கையில் ஸ்மார்ட் போன் இருந்தாலே போதும், சில வினாடிகள்ல பணத்தை அனுப்பலாம், கட்டணங்களை செலுத்தலாம், பொருட்களை வாங்கலாம். டிஜிட்டல் பண பரிமாற்றம் எளிதானது மற்றும் பாதுகாப்பானது என நம்பப்படுவதனால அதனை பயன்படுத்துவோருடைய எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. டிஜிட்டல் பணம் பரிமாற்றத்தை பொறுத்தவரையில் இந்தியாவில் போன்பே மற்றும் ஜிபே தான் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. அந்த வகையில 6,70,00,000 பேர் ஜிபேவை பயன்படுத்துவதாக புள்ளி விவரங்கள் கூறப்படுகிறது. போன்பேவை சுமார் 6 கோடி பேர் பயன்படுத்துகின்றனர். இந்த இரண்டுக்கும் போட்டியாக தான் ஜோஹோ பே என்ற நுகர்வோர் கட்டண செயலி விரைவில் அறிமுகமாக உள்ளது. சென்னையை தலைமையிடமாக கொண்ட ஜோஹோ என்ற ஒரு நிறுவனத்தின் செயலியாகும். அந்நிறுவனத்தின் அரட்டை என்ற செயலியுடன் ஜோஹோ பே என்ற செயலி ஒருங்கிணைக்கப்பட உள்ளது. 2021ஆம் ஆண்டின் துவக்கத்தில் தொடங்கப்பட்ட அரட்டை செயலி இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட உடனடி செய்தி பகிர்வு மற்றும் அழைப்புக்கான ஒரு செயலியாக இதை பயன்படுத்துகின்றனர். இது வாட்ஸ்அப் போன்ற செயலிகளுக்கு போட்டியாக இது உருவாக்கப்பட்டது. பயனர்கள் உரை, குரல், வீடியோ அழைப்பு போன்றவற்றிற்காக இந்த அரட்டை செயலியை பயன்படுத்துகின்றனர். ஜோஹோ நிறுவனம் அரட்டையிலும் உட்பொதிக்கப்பட்ட ஒரு தனித்த செயலியான ஜோஹோ பே உடன் நுகர்வோர் கட்டண துறையில் நுழைகின்றன. ஜோஹோ பே தயாரிப்பு பயனர்கள் பணத்தை அனுப்பவும் பணத்தை பெறவும் பாதுகாப்பான தடையற்ற பரிமாற்றங்களை செய்யவும் அனுமதிக்கும் என்று அதன் தலைமை செயல் அதிகாரி சிவராமகிருஷ்ணன் ஈஸ்வரன் உறுதியளித்திருக்கிறார். ஜோஹோ பே ஒரு மென்மையான, பாதுகாப்பான மற்றும் ஒருங்கிணைந்த கட்டண அனுபவத்தை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு முழுமையான செயலியாக அரட்டையிலும் கிடைக்கும். இதனால பயனர்கள் தங்கள் அரட்டை இடைமுகத்தை விட்டு வெளியேறாமல் பண பரிமாற்றங்களையும் செய்ய முடியும். பணம் செலுத்துவது தொடங்கி படிப்படியாக மற்ற நிதி சேவைகளிலும் ஈடுபட திட்டமிட்டிருக்கு. ஜோஹோ பே தயாரிப்பு தற்போது உள்நாட்டில் சோதிக்கப்பட்டு வருகிறது. வரும் மாதங்களில் படிப்படியாக வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பணம் பரிமாற்றத்திற்கென மேலும் ஒரு புதிய செயலி வரவிருப்பதால பயன்படுத்துவோரின் சாய்ஸுக்கு இனி பஞ்சமே இருக்காது. ஜோஹோ பே ஓஹோன்னு சொல்லும் அளவுக்கு இருக்கும் என நம்பலாம்.